Hello students, welcome to Vagai Kanidam. This video is sponsored by genreviews.online. Genreviews is one of the best review portal site. இந்த சைட்டை நீங்கள் செக் பண்ணிங்கனாக்கா ஆல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கேஜெட்ஸோட பெஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். 11th Maths Chapter 1 Sets Relations and Functions Exercise 1.1 4th Sumல 5th and 6th subdivision நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு 4 சப்டிவிஷன்ஸும் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 4th சம்மில் 5th subdivision b minus a intersection c is equal to b intersection c minus a is equal to b intersection c minus a. இது வந்து நம்மளுக்கு 3 ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், செட் ஏ பி சியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றா எடுத்து என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து ப்ரூஃப் பண்ணிவிட்டு இது 3 ஈக்குவலாக வருதா அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு 3 ஈக்குவலாக வந்ததுனாக்கா இது 3 ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ பி சியை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நவ் லெட் வி கன்சிடர் த செட் ஏ ஈக்குவல் டு 1, 2, b equal to 2, 3 and c equal to 3, 4. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, b minus a intersection c இதை முதல்ல எடுத்து என்ன வருது ரிசல்ட் அப்படின்னு செக் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் b intersection c minus a எடுத்து என்ன ரிசல்ட் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் b intersection c minus a எடுத்து இதோட ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவோம். செக் பண்ணிவிட்டு 3ஓட ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு b மைனஸ் a இன்டர்செக்ஷன் c. இப்போ நமக்கு b செட் என்ன, செட் b ஈக்குவல் டு 2, 3 இல்லையா. ஸோ 2, 3 இந்த இடத்துல 2, 3 மைனஸ் செட் a என்ன நமக்கு 1, 2. இப்போ 1, 2 இன்டர்செக்ஷன் c செட் என்னது 3, 4. இப்போ நம்ம 2, 3 செட்டில் 1, 2 செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை டெலீட் பண்ணது போக ரிமைனிங் என்ன இருக்கோ அதை தான் நம்ம எழுதணும். இப்போ இங்கே 1 இருக்குது, பட் இதில் 1 இருக்கா, இல்லை, அப்போ அதை டெலீட் பண்ண முடியாது. இங்கே 2 இருக்குது, இப்போ இங்கேயும் 2 இருக்குது, அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, நமக்கு 3 தான் இருக்குது. ஸோ இந்த 3யை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். 3 இன்டர்செக்ஷன் இங்கே என்ன இருக்குது 3, 4. இப்போ 3, 4. இப்போ இந்த செட்டில் எலமெண்ட் 3 இருக்குது, இந்த செட்டில் எலமெண்ட் 3, 4 இருக்குது. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இன்டர்செக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு காமனாக என்ன எலமெண்ட் இருக்குது, 3 தான் இருக்குது. அப்போது 3 என்னது b minus a intersection c which is equal to என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு 3ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, இதை நான் 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது, b intersection c minus a அது இருக்குது இல்லையா, அப்போது அதை எடுத்துக்கலாம். b intersection c minus a. அப்போது செட் b என்ன இருக்குது நமக்கு 2, 3. அப்போது b equal to 2, 3 இன்டர்செக்ஷன் c என்ன இருக்குது நமக்கு 3, 4. இப்போது 3, 4 மைனஸ் செட் a என்ன இருக்குது 1, 2. இப்போது 1, 2. இப்போது இந்த ரெண்டு செட்லேயும் காமன் எலமெண்ட் என்ன இருக்குது, ஏன்னா இன்டர்செக்ட் பண்ணும்போது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்டை எடுத்து எழுத போகிறோம். காமன் என்ன இருக்குது நமக்கு 3. இப்போது 3 மைனஸ் 1, 2. இப்போது இதில் இருக்கிற எலமெண்ட்ஸை என்ன எலமெண்ட்டு இதில் இருக்கோ அதை வந்து இதிலேருந்து கழிச்சது போக ரிமைனிங் என்ன இருக்கோ எழுதணும். இங்கே 1, 2 இருக்குது, இதில் 1ம் இல்லை 2ம் இல்லை. ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது 3 தான் இருக்குது. அப்போ எதையும் மைனஸ் பண்ண போகிறதில்ல, இந்த 3யை மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போது b இன்டர்செக்ஷன் c மைனஸ் a இட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிருக்கு, எனக்கு 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு பாருங்கள், b மைனஸ் a இன்டர்செக்ஷன் c ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி செகண்ட் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணும்போது
B intersection C minus A which is equal to 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனும் பார்க்கும்போது இதுலேயே ஈக்குவல் நமக்கு இந்த ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒன்று இருக்குது, இதையும் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டோம்னாக்கா நம்ம இது எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரியா? இப்போ B intersection C minus A என்ன வருதுன்னு பார்க்கலாம். B intersection C minus A. செட் B என்ன நமக்கு 2, 3. intersection செட் C என்னது 3, 4 மைனஸ் செட் A என்னது 1, 2. ஓகே, இப்போ இந்த 2, 3 எடுத்து எழுதிக்குவோம் ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன். இப்போ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எது வந்து இதில் இருக்கோ அதை மைனஸ் பண்ணது போக ரிமைனிங் எழுதணும். இங்கே 1 இருக்குது, பட் இங்கே 1 இல்லை. இங்கே 2 இருக்குது, இங்கே அதுவும் இல்லை. அப்போ நம்ம ரிமைனிங் என்ன இருக்குது 3, 4 இது அப்படி எழுதணும். இப்போ 3, 4 எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டு செட்லேயும் காமன் எலமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்க போகிறோம். இங்கே ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது 3 தான் இருக்குது. ஸோ B intersection C minus A which is equal to 3. equation number 3 அப்படின்னு இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1, 2 and 3 மூணையுமே கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்கு, மூணுமே 3 தான் கிடச்சிருக்கு. ஸோ இதிலிருந்து ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1, 2 and 3 இதிலிருந்து we get B minus A intersection C which is equal to B intersection C minus A which is equal to B intersection C minus A. இந்த ரிசல்ட்டை வந்து இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ hence proved the result. ஓகேவா? This video is sponsored by genreviews.online. Genreviews is one of the best review portal site. இந்த சைட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கேஜெட்ஸோட பெஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சம் 6th subdivision பார்க்கலாம். To verify B minus A union C which is equal to B union C minus A minus C. இப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து அது என்ன ரிசல்ட் வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து அதோட ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன நமக்கு B minus A union C. We know the set B equal to 2, 3 minus set A equal to 1, 2. Union set C equal to நமக்கு என்னது 3, 4 இல்லையா? ஸோ 3, 4 இப்போ இதை எடுத்து எழுதியாச்சு. இப்போது B மைனஸ் A எழுதியிருக்கோமா? இதில் இந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன இருக்கோ இந்த எலமெண்ட்ஸை இதில் கழிச்சது போக ரிமைனிங் என்ன வருதோ அதை எழுதணும். அதுதான் B மைனஸ் A. செட் ஏவை இதில் இருக்கிற எலமெண்ட்ஸை பியில் இருக்கிற எலமெண்ட்ஸில் இருக்கிறத காமனாக இருக்கிறதுல கழிச்சது போக மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். இங்கே 1 இருக்குது, பட் இங்கே 1 இல்லை, அப்போ அதை கழிக்க முடியாது. இங்கே 2 இருக்குது, இப்போ இங்கேயும் 2 இருக்குது. ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, நமக்கு 3 தான் இருக்குது. ஸோ அந்த 3 நான் எடுத்து எழுதிட்டேன். யூனியன் 3, 4 இந்த செட் எழுதிடலாம். 3, 4. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறோம். இப்போ சேர்த்து எழுதுனா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, அகெயின் 3, 4 இதுவே கிடைக்கும். So the left hand side which is equal to B minus A union C which is equal to 3, 4 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, B union C minus A minus C அப்படின்னு இருக்குது. ஸோ B union C minus இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு இல்லையா? ஸோ இதை வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டு B union C minus A minus C இதை இப்போ நான் செக் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா B யூனியன் C ஃபஸ்ட்டு இதை நான் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் A மைனஸ் C எடுத்து கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணால் என்ன ரிசல்ட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு B யூனியன் C. You know the set B equal to 2, 3. Union set C equal to 3, 4. ஸோ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம சேர்த்து எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 2, 3,
4 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a மைனஸ் சி என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ a மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு, we know the set a equal to 1, 2. So 1, 2 minus c equal to 3, 4. நமக்கு தெரியும் இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எது இதில் இருக்கோ அதை கழிச்சது போக ரிமைனிங் எழுதணும். இங்கே 3, 4 இருக்குது, இங்கே 3யும் இல்லை 4 இல்லை, ஸோ எதையும் கழிக்க முடியாது. அப்போ 1, 2 அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 1, 2. இப்போ நமக்கு பி யூனியன் சி என்ன கிடச்சிருக்கு, 2, 3, 4 கிடச்சிருக்கு. ஏ மைனஸ் சி என்ன கிடச்சிருக்கு, 1, 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன ஃபைண்ட் பண்ணணும், பி யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சி இது ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா. இப்போ பி யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சி இதுதான் எனக்கு வேணும். இப்போ B union C equal to 2, 3, 4 minus A minus C என்ன எனக்கு 1, 2. இப்போ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எது வந்து இதில் இருக்குது, இதை கழிச்சது போக மீதி எழுதணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்கா, இல்லை. இங்கே 2 இருக்குது, ஓகே 2 இருக்குது. அப்போ 2 வந்து கழிச்சிடலாம். ரிமைனிங் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 3, 4 கிடச்சிருக்கு. இப்போ 3, 4 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். From the left hand side, we get B minus A union C which is equal to 3, 4. Right hand sideல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், B union C minus A minus C which is equal to 3, 4 அப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருந்து from 1 and 2 we get left hand side equal to right hand side. So that B minus A union C which is equal to B union C minus A minus C. இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்களோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. So that hence proved the result. ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.